உயர்ந்த இடத்தில். அது கழுகு கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கேயிருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். யோபு 31:28-29. எந்த பறவையும் பறக்க முடியாத உயரத்தில் கழுகுகள் மிக அழகாக பறக்கின்றன. அதுபோல இரட்சிக்கப்பட்டவனது ஆத்மா உலகின் ஈர்ப்பு சக்திகளை தாண்டி சிற்றின்பங்களை வெறுத்து மேலானவைகளை நாடுகிறது. அந்த ஆத்மா செட்டைகளை அடித்து எழும்பி உன்னதங்களிலே உன்னதராகிய கிறிஸ்துவோடு கூட பறந்து செல்கின்றன. அப்போஸ்தலர் பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியர் 3:1-2 என்று எழுதுகிறாள். மேலானவைகளையே நீங்கள் நாட வேண்டும். மேலானவைகளையே எதிர்நோக்க வேண்டும். மேலான ஸ்தலங்களையே கர்த்தரோடு கூட உலாவ வேண்டும். இதுவே உங்களுக்கான அழைப்பு. நீங்கள் மண்ணுக்குரிய சரீரம் உடையவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்குள்ளே அழியாத நித்திய ஆத்மா உண்டு. மகிமையின் மேல் மகிமை அடையும் எதிர்பார்ப்பு உண்டு. அந்த ஆத்மா நித்தியமாகிய பரலோக ராஜ்யத்தை ஒரு நாள் சுதந்திரித்து கொள்ளும். ஆகவே நீங்கள் உத்தமனாக பரிசுத்தவனாக கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கழுகு ஒருபோதும் அற்பமான இடங்களில் வாழ்வதில்லை, குப்பமேடுகளை கிளறுவதில்லை. அது உன்னத ஸ்தானங்களையே வாஞ்சிக்கின்றது. அப்படியே உங்களுடைய நோக்கங்கள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் உன்னதத்தை பற்றியே இருக்கட்டும். உங்கள் நோக்கமும் சிந்தனையும் இம்மைக்குரியதாய் இருக்கிறதா அல்லது நித்தியத்துக்குரியதாய் இருக்கிறதா? இன்னும் அநேகர் திருமண நேரங்களில் ஜாதி வித்தியாசத்தையும் நாளையும் நேரத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டு திரிகிறார்கள். பின்னர் மிகச்சிறிய காரியங்களுக்காக கூட தேவ அன்பு இல்லாமல் கடுமையாக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் குறுகிய எல்லைக்குள் நின்று கொண்டு பரிசேயர் சதுசேயரைப் போல மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரோ உன்னதங்களுக்கு உங்களை அழைக்கிறார். லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே என்று கூப்பிடுகிறார். உன்னத பாட்டு 4:8. மனிதன் விமானத்தில் உயர சென்று கொண்டிருக்கும்போது, கீழே பார்த்து கொண்டிருக்கும் போதே தரையிலுள்ள வீடு, கட்டிடம், நிலம், ஆஸ்தி எல்லாம் மிகச் சிறியதாகி முடிவிலே மறைந்துவிடுகின்றன. உலகத்தின் மேன்மை எல்லாம் ஒன்றுமில்லை என்பதையும் மனிதன் மாயையாகவே அலைந்து திரிகிறான் என்பதையும் அவன் அப்பொழுது புரிந்து கொள்ளுகிறான். அப்படியே ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர செல்லுகிற பரிசுத்தவான்களுக்கு உலக நேசம், பாசங்கள் எல்லாம் அற்பமாய் மறைந்து போகின்றன. அதன் மேல் எந்த பற்றும் இருப்பதில்லை. இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு மேன்மையாய் தெரிந்தவைகள் இரட்சிக்கப்பட்ட பின் அற்பமும் குப்பையாய் காணப்படுகின்றன. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பூரணமும் கிறிஸ்துவனுடைய சுதந்திரமும் நித்திய ராஜ்யமுமே உங்களுடைய வாஞ்சையும் நோக்கமாய் இருக்கட்டும். நினைவிற்கு, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7.